Hi guys, welcome to Cricket Tamila. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் மேட்ச் நம்பர் 13. ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வெர்சஸ் சென்னை தான். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் மேட்ச்சு. ஸோ கேப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அண்ட் ருத்ராஜ் கிக்வாட். ஸோ இவங்க தான் கேப்டன். அண்ட் வாங்க வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 2மே தோற்றுட்டாங்க. வேறஸ் அதே இது சிஎஸ்கே 2லேயுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த வின்னிங் ஒரு இது கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவே இருக்குது ஃபார் டீம். ஏன்னா அந்த பூஸ்ட்டோடு வந்து போகும்போது ஒரு விக்கெட் விழுந்தாலுமே அது இதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருக்கோம், நம்ம ஈஸியாக வெளில வந்துடும் அப்படின்ற ஒரு கணிப்போடு தான் நம்ம போவோம். வேறஸ் அதே இது தோற்றுருக்கும் போது பார்த்திங்கன்னா குட்டி ஏதாச்சும் ஒரு கம்மியான ரன்ஸ் வந்தால் கூட அவங்களால ஈஸியாக அதை உள்ளேருந்து வெளியே வர முடியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெல்லி சொன்ன மாதிரி வந்து 12 ரன் வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காங்க. வேறஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே இது சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி இல்லை, ஜெயிச்சு தான் இருக்காங்க 2 விஷயத்தையும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு, அதாவது 49 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் 44 பாலில் தான் அடிச்சிருக்காரு. வேறஸ் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே வந்து 51 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 63 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடும் அண்டு ரச்சீந்திர ரவீந்திராவும் 46 ரன் வந்து அடிச்சிருக்காங்க ஃபார் சிஎஸ்கே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் ஃபார் சிஎஸ்கே அஸ் வெல் அஸ் டெல்லி கேபிட்டல். ஸோ இதை வச்சு அவங்க எப்படி எல்லாமே வின் பண்ண போகிறாங்கன்றது தான் பார்க்கணும். ஸோ அடுத்து ஹெட் டு ஹெட் கவுண்ட் பார்க்கலாம். ஸோ ஹெட் டு ஹெட் கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 29 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க டெல்லி வெர்சஸ் சிஎஸ்கே. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் டாமினண்ட்டாக 19 கேம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 19 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நம்பர் இல்லை, அதுவும் 29 மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வின்னு வந்து தேவை தான் சிஎஸ்கேக்கு. ஸோ வேறஸ் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 10 மேட்ச் ஜெயிச்சு தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்களால ஈஸியாக வெளியே வர முடியும். அண்ட் கடைசியாக நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 77 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 77 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு வின்னு தான். ஸோ இந்த வின்னை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே திருப்பியுமே மேட்ச்சை ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லை அவங்க நெக்ஸ்ட் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே நான் சொன்ன மாதிரி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு பாலுமே இம்பார்ட்டண்ட். அதில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி அடுத்தடுத்து போகலான்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஏன் அப்படின்னா டீம் வெயிட்டேஜ் பார்க்கும்போது சிஎஸ்கே டீம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் டெல்லியில் வந்து அந்தளவுக்கு யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாலையுமே யார் யார் எப்படி ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வச்சு தான் அடுத்தடுத்து மேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க பிச் ரிப்போர்ட்டும் பார்த்துடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை எல்லாமே பெய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான், ஸ்பின்னுக்கு ஏற்றபடியாக இருக்கும். அண்டு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 185 ரன்ஸ் இருக்குது. அண்டு பேட்டிங் செகண்ட் சேசிங்கில் போய் பார்த்திங்கன்னா 56% ஆஃப் வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ட்ரீம் 11 ப்ராபபிள்ஸில் பார்த்துடலாம். அதாவது 11 பேர் யார் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்றதை எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் டேவிட் வார்னர், ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பனர் தான் வேணும். ஏன் பிருத்வி ஷா இல்லை அப்படின்னு எல்லாமே நம்ம கங்குலி கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும் தான் நாங்கள் எடுக்கலை, மற்றபடி எல்லாமே பிருத்வி ஷாவை எடுக்கக்கூடாதுலாம் இல்லை நாங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிருத்வி ஷாவை வந்து நாங்கள் டீமில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ரஞ்சி ட்ராஃபி விளையாண்டுட்டு இருந்தார், அதனால் அவர் ப்ராக்டிஸ்க்கு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ பிருத்வி ஷா இந்த சீசன் ஃபுல்லாக வரதுமே டவுட்டு தான். ஸோ லாஸ்ட் சீசன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தார், பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இல்லைனா மெகா ஆக்ஷனில் அவரை விட்டுட்டு ஏதாவது டீம் எடுத்து ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுக்குறாரான்னு சொல்கிறதும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அவரை மறந்து போய் அவரோட கெரியரே முடிகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது வந்து மிச்சல் மார்ஷ் அண்டு டேவிட் வார்னர். ஸோ மிச்சல் மார்ஷும் டேவிட் வார்னருமே வந்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஓப்பனர் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ 2 பேருமே சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்காக நல்லா கலக்கியிருக்காங்க. ஆனால் ஐபிஎல்லில் இன்னுமே ஷைன் ஆகலை. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களாவது நல்லா அடிப்பாங்கன்னு பார்க்கும்போது 2 பேருமே கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க, டெமாலிஷிங் ஹிட் இல்லை. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் அது நடக்குதான்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி சுமித் குமார் அந்தளவுக்கு ஷைன் பண்ணலை. ஸோ சுமித் குமார்
பெருசாக எதிர்பார்த்து தான் இருக்கோம். இன்னும் பண்ணல. வேறு குல்தீப் யாதவுமே இன்னுமே ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு ஆள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டப்ஸ் மட்டும்தான். அண்ட் ரிஷப் பந்தோட கேப்டன்சி இன்னுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைட் ஃபார் டிசியாக தான் இருக்குது. ஸோ யார் தான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கிறது வந்து 2-3 பேர் தான். ஸோ யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர், மிச்சேல் மார்ஷ், குல்தீப் யாதவ் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷல் பட்டேல். ஸோ இவங்க எல்லாமே ஓகே அண்ட் ஸ்டப்ஸும் ஓகே. ஸோ இந்த பிளேயர்ஸை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா யாருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அந்த இதில் தான் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப அடிப்பார் அப்படின்றது தான் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அவர் இன்னுமே அடிக்காமல் தான் இருக்கார். ஸோ இது எல்லாமே டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே நோட்டீஸ் வந்திருக்கா, இல்லை அவங்க இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணுமான்றது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்குது ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிஷப் பண்ட் வாங்க, ஒரு பெரிய இதுலேருந்து வந்திருக்கீங்க இன்ஜூரிலேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பர்னு வரும்போது இவரோட பேரும் பெருசாக அங்கே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ கேஎல் ராகுல் அண்டு கேஎல் ராகுலுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேர் தான் ரொம்ப தீர்மானமாக இருந்துச்சு. அதே மாதிரி 4th பொசிஷனில் விளையாடுறதுக்கும் இவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்பவுமே சூட் ஆகுது அப்படின்றது தான் இருந்துச்சு. ஆனால் இவர் அந்த இன்ஜுரி வந்து பெரிய எஃபெக்ட் கொடுத்துருக்கு. பார்ப்போம் அதுலேருந்து மீண்டு வராரான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா சிஎஸ்கேவோட ஸ்குவாடு பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்கே ஸ்குவாடு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக தான் இருந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்குவாடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் யாரெல்லாமே எடுக்கலாம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரித்துராஜ் கைக்வாட் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரச்சிந்தர் ரவீந்திரா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவம் துபே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா பண்ணலை இன்னும் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ இவங்களாமே தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இந்த 3 பிளேயர்ஸ். ஸோ இன்னும் எந்தெந்த பிளேயருக்கு எல்லாமே நம்ம இம்பாக்ட் எதிர்பார்க்குறோம்னா பதிரானா நிச்சயமாக ரஹானேவுமே இன்னுமே அந்தளவுக்கு விளையாடல. ப்ளஸ் டேரல் மிச்சல், ரொம்பவுமே எதிர்பார்க்குற சமீர் ரிஷ்வி, நம்ம தலை தோனி. ஸோ தலை தோனி இன்னுமே இறங்கலை, ஏன் தெரியல. ஸோ இந்த மேட்சாவது இறங்குறாரான்னு பார்க்கலாம். அண்ட் நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கிறது ரச்சிந்தர் ரவீந்திரா, முஸ்தபிசுர் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே. ஸோ நான் முன்னாடி சொன்ன இந்த 3 பிளேயர் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. அவங்களோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது வந்து ரவீந்திர ஜடேஜா தான். ஸோ ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் மார்ஷ் ஒரு டெய்லில் இருந்தாலுமே பவுலர்ஸ்க்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்க அந்த பிளேயர்ஸாகவுமே இருந்தாலுமே இவங்களோட இம்பேக்ட் நிச்சயமாக தான் தேவை. அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே இந்த பேரை நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அட்டாக் பண்ணாங்க கைஸ் இவங்களேன். ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கண்டெயின் பண்ணி போட்டார், விக்கெட்ஸுமே எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதுதான் இவரோட அட்வான்டேஜ். அண்ட் இதை தான் போன சீசனுமே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவரோட ஒரு சேஞ்ச் ஓவருக்கு முக்கிய காரணம் நம்ம தலை தோனியாக தான் இருந்தார். ஸோ அவர் நிறையா பேசுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. அண்ட் ஃபஸ்ட்டு ஓவரில் விக்கெட்ஸ் வேணும், இன்னும் தீபக் சாகர்கிட்ட வந்து இது வரல. முஸ்தபிசுர் வந்து விக்கெட் எடுக்கிற அப்புறமா தான் தீபக் சாகர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை நம்ம இப்போ எதிர்பார்க்கலாம். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா டீமுக்கு இன்னுமே ஆடட் அட்வான்டேஜ், ஒரு பெரிய அசட்டாக மாறக்கூடிய ஒரு பிளேயராகவுமே சேஞ்ச் ஆவார். ஸோ வாங்க அடுத்த ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் யார் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்றது தான் பார்க்கலாம். ஒரு கீ பிளேயர்ஸ் 4 பிளேயரை மட்டும் பார்க்குறோம். ரச்சிந்தர் ரவீந்திரா, சிவம் துபே 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. வேறு மிச்சல் மார்ஷல், டேவிட் வார்னர் வந்து பார்த்திங்கன்னா 23 ரன் 49 ரன். ஸோ ஒரு 70 ரன் கிட்ட தான் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீடில் இருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நிறையா பேர் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே இல்லைனா ரச்சிந்தர் ரவீந்திரா. ஸோ 2 பேருமே ஆல்ரவுண்டர். ஆனால் சிவம் துபே இப்போ வரைக்கும் இம்பாக்ட் பிளேயராக தான் இருக்கார். மைட் பி இன்றைக்கி ஒரு பவுலும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரச்சிந்தர் ரவீந்திரா பவுலிங் இன்னுமே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணல. ஸ்பின் நல்ல பிச்சாக இருந்துச்சுன்னா தான் அவருக்கு சான்சஸ் கிடைக்கும். அண்ட் டேரல் மிச்சல் இங்கே ஃபேஸ் பவுலர்ன்றதுனால அது போட்டுட்டு தான் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து டேவிட் வார்னரும் மிச்சல் மார்ஷலும் டாப் பிக்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்த்திங்கன்னா மதிஷா பந்திரானாவும் கலீல் அகமதும் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, ஆனாலுமே அவங்க நேம் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும்.
அவங்க கம்மி காசில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ எஸ், அதுக்கப்புறமா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே கேப்டன் போடலாம். இல்லை வைஸ் கேப்டன்ஸ் வந்து மிச்சல் மார்ஷன், டேவிட் வார்னராக போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரீம் 11 டீம் 1. ஓகே, ப்ரிடிக்ஷனில் யார் யாரெல்லாமே வராங்க அப்படின்னு பார்க்குறீங்க. விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோனி எடுக்கலை. ஏன்னா 2 மேட்சுமே அவர் விளையாடல, அவ்வளோ லேட்டாகலாம் வரல. அவர் பெரிய பேட்டிங் லைனப்பே வச்சுருக்காங்க சிஎஸ்கே. ஸோ தலை தோனி தான் லாஸ்ட்டு பேட்ஸ்மேனை வர மாதிரி எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ரன்ஸுமே வந்து தான் இருக்குது. ஸோ கீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பந்தை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவிட் வார்னர், சிவம் துபே. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் சிவம் துபே ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு 3 டவுன் இல்லை 2 டவுனில் வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே. ஸோ அதுக்கப்புறமா ரச்சிந்தர் ரவீந்திராவை எடுத்திருக்கோம். ஸோ கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா ரச்சிந்தர் ரவீந்திரா. ஸோ எஸ், இந்த மேட்சும் நிச்சயமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ருத்துராஜ் கைக்வாட் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச்லேயுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு இன்னும் கொடுக்கல. வெயிட் பண்ணலாம், இந்த மேட்ச்சில் நல்லா கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ். ஸோ மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலை தான், ஆனால் இவருக்கு நல்லா தெரியும் அட்டாக் பண்ணுற பிளேயர் தான். பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அக்ஷர் பட்டேல், ஓகே, ஒரு ஆல்ரவுண்டர், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர் தான், அதனால தான் சூஸ் பண்ணிக்கோம். டேரல் மிச்சல், எஸ், ஒரு பெரிய பிளேயர். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி இம்பாக்ட் தர இந்த சீசன் ஃபுல்லாகணும். ஏன்னா 2 மேட்ச் கொடுத்து பார்த்தாச்சு, 2 மேட்ச்சில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 2 மேட்ச்சில் அவனுக்கு சான்ஸும் கிடச்சிருக்கு, பவுலிங் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பெரிய இம்பாக்ட் தரல, பட் புவர் பர்ஃபார்மன்ஸும் சொல்ல முடியாது. ஸோ சிஎஸ்கே கிட்ட இதாங்க ஒரு அட்வான்டேஜ். மேட்சஸ் கொடுக்கும்போது, சான்சஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் தான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 7 விக்கெட் 8 விக்கெட் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட உங்களை கன்சிடர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அன்லஸ் அதர் பவுலர்ஸ் உங்களை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணால். ஸோ எஸ், பவுலர்ஸ் பார்த்தலாம் முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் அதே மாதிரி வந்து குல்தீப் யாதவ். ஸோ ஆல்ரவுண்டரில் நம்ம 4 பேர் எடுத்திருக்கோம், பவுலர்ஸில் 2 பேர் தான் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் பேட்டர்ஸ்லேயுமே நம்ம 4 பேர் எடுத்திருக்கோம், பவுலர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்லையும் 4 பேர் எடுத்திருக்கோம். அதனால தான் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த், நம்ம முன்னாடி பார்த்த டீமை நம்ம இங்கே இமேஜில் பார்க்குறோம். ஸோ ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், டேவிட் வார்னர், சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கோம். ருத்துராஜ் கைக்வாட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல், டேரல் மிச்சல், முஸ்தபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ். ஸோ இதுதான் டீம் 1. நம்ம இன்னொரு டீம் வச்சுருக்கோம். ஸோ என்னோட ஒரு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம் எடுத்து வச்சுருப்போம். அந்த இதில் மிஸ் ஆச்சுன்னா இந்த இதில் நிச்சயமாக பைசா வசூலாகிடும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இதுலேயுமே அதே மாதிரி விக்கெட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் பேட்ஸ்மேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஸோ அதே 4 பேர் தான். ஆனால் கேப்டன், வைஸ் கேப்டனில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ டேவிட் வார்னர் வைஸ் கேப்டனாகவும் சிவம் துபே கேப்டனாக போட்டிருக்கோம். ஸோ சிவம் துபே அடித்தாருன்னா இன்றைக்கி நிச்சயமாக நல்லாவே சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் போட்டிருக்கோம். டேரல் மிச்சல் மார்ஷ், இந்த 3 பிளேயரை ஆல்ரவுண்டரில் போட்டிருக்கோம். முஸ்தபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ், தீபக் சஹர். பவுலரை 2 பவுலர் அதே பவுலர்ஸ் தான் போட்டிருக்கோம். தீபக் சஹரை ஆடட் அட்வான்டேஜாக போட்டு வச்சுருக்கோம். அவர் சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இந்த மேட்ச்சில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதாவது போன 2 மேட்ச் பண்ணலை, இந்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்றது பார்க்குறதுக்கு தான். ஸோ அதுக்கப்புறமா அதே தான் இமேஜில் கொடுத்துருக்கோம் நம்ம. ரிஷப் பந்த், டேவிட் வார்னர், சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கைக்வாட். அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் மார்ஷ், டேரல் மிச்சல், தீபக் சஹர், முஸ்தபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ். ஸோ எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கேப்டன்சியாக ரச்சின் ரவீந்திராவும், வைஸ் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே. அண்ட் கிராண்ட் லீக் நீங்கள் விளையாடுறதா இருந்தால் சிவம் துபே சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஸ்மால் லீக் விளையாடுறதா இருந்தால் ரச்சின் ரவீந்திராவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஷன். அண்ட் இவங்க 2 பேரையுமே சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். தீபக் சஹர் அண்ட் அக்ஷர் பட்டேல். இவ்வளோ காம்போ வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் 1, 4 பேட்ஸ்மேன், 4 ஆல்ரவுண்டர், 2 பவுலர் தான் போயிருக்கோம். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட டீம். அண்டு இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே நம்ம இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்சஸை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் ஒரு நல்லா விளையாடுற டீம் இந்த பிளேயர் எல்லாமே கிளிக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஆப்ஷன்ஸில் தான் நம்ம இந்த டீமை சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன்றும் இல்லை 2 டீமும் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தம்ஸ் அப் கொடுத்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாருக்காச்சும் கிரிக்கெட் இல்லை ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் இன்ஃபர்மேஷனும் நல்லாவே கெயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.